அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் மனிதனுக்கு அவனின் விடலின் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதனுடைய பொருள், அல்லாஹ்விடத்தில் நாம் தூய்மையான உள்ளத்தோடு உறுதியோடு நாம் அவனிடத்திலே முறையிடுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு வெகு விரைவில் அந்த துஆவிற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தா வ இதா ஸஅலக இபாதி அன்னி கரீபுன். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், என்னை அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். ஒரு மனிதன் யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே என்று சொன்னால் அல்லாஹ் இப்படி பதிலளிப்பதாக வருகிறது, லப்பைக யா இபாதி, என்னுடைய அடியானே இதோ நான் வந்து விட்டேன். ஒரு தலைவன் கூப்பிட்டால் ஒரு தொண்டன் எந்த ஒரு பணிவோடு பதிலளிப்பானோ அதே போன்ற ஒரு பதிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை பார்த்து கூறுகிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான், எவ்வளவு சந்தோஷப்படுகிறான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்து தருகிறான் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த துஆவினுடைய மஜ்லிஸ், துஆ செய்ய இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் தூய்மையான எண்ணத்தோடு நாம் கேட்கின்ற இந்த துஆவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிச்சயமாக பதிலளிப்பான் என்ற ஒரு உறுதியான யகீனோடு நாம் இந்த துஆவிலே இப்பொழுது நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. துஆவிற்கு முன்னால் எல்லோரும் 11 தடவைகள் நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும்படி உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.